நம்ம ஆடம்பரமாக ரொம்ப சொகுசாக வாழணும் அப்படின்னு நினச்சாக்கா நமக்கு ஒரு அறிவுபூர்வமான வாழ்க்கை நம்ம வாழவே மாட்டோம். ஒரு அறிவு பற்றி நம்ம அறிவை தேடி பெருமையாக அறிவை தேடுகிற மனப்பான்மை இருக்காது. ஏன்னா அறிவு எதுக்காக அப்படின்னா, அறிவை வச்சு நான் எனக்கு தேவையான புகழை பெருமையை நான் வந்து எதை பெருமையாக நினைக்கிறேன், என்னுடைய அறிவை நான் பெருமையாக நினைக்கிறேன். எனக்கு தன்னம்பிக்கை தருவது எது அப்படின்னா என்னுடைய அறிவு. அது வந்து எனக்கு தன்னம்பிக்கையை தருகிறது, பெருமையை தருகிறது, புகழை தருகிறது, மரியாதையை தருகிறது. அதனால் வந்து நான் அறிவை வந்து ரொம்ப மதிக்கிறேன். அதே நேரத்தில் நான் வந்து என்கிட்ட நிறைய பணம் வந்துருச்சு அப்படின்னா, நான் நிறைய சொகுசாக வாழ ஆரம்பிச்சிட்டேன்னா, அப்புறம் என்னை பார்க்குறவங்க என்னுடைய வீட்டை தான் பார்ப்பாங்க. என்னுடைய வீடு பெருசாக இருக்கும், என்கிட்ட நிறைய 2-3 கார் இருக்கும். அப்புறம் இந்த மாதிரி விலை உயர்ந்த பொருட்கள் என்னுடைய வீட்டில் இருக்கும், நிறைய பணம் என்கிட்ட இருக்கும் அப்படின்னு அதை பார்த்து வந்து மக்கள் என்னை வந்து வியந்து பார்ப்பாங்க. அப்படின்னா எனக்கு அறிவு மீது மோகம் ஏற்படாமல் இது வந்து எளிதான வழியாக இருக்கும். நான் ஒரு பெரிய வீட்டை கட்டிட்டேன்னாக்கா அதை பார்த்தே மக்கள் வியந்து பார்த்துட்டு இருப்பாங்க. என்னை சுற்றி இருக்கிறவங்க, என்னை பார்க்குறவங்க என்னுடைய வீட்டையும் பார்ப்பாங்க, பெரிய வீட்டை பார்ப்பாங்க. அப்புறம் வந்து என்னுடைய கார்களை பார்ப்பாங்க, என்னுடைய ஆடம்பர வசதிகளை பார்ப்பாங்க, வியந்து பார்ப்பாங்க. அப்போது ஒரு புகழை பெறுவதற்கு இதுவே ஒரு வீட்டை கட்டி விட்டுட்டாலே போதும், ஒரு பெரிய வீட்டை கட்டிட்டாலே போதும். அது வந்து எனக்கு சுற்றி உள்ளவங்க என்ன வியப்பாக பார்ப்பாங்க. நான் வந்து அதை பார்த்து ஒரு பகட்டாக அதை பயன்படுத்தி கொண்டு ஒரு பந்தா காட்ட ஆரம்பிச்சிடுவேன். இயல்பாகவே நான் அந்த பந்தாவுக்குள்ளே போயிடுவேன். மக்கள் அப்படி பார்க்கும்போது அந்த மாதிரி பந்தாவுக்குள்ளே நான் போயிடுவேன். அப்போ வந்து நான் வந்து அறிவை வைத்து பெருமை தேடுகிற அந்த வழக்கம் என்னிடம் இல்லாமல் போய்விடும். ஏதாவது ஒன்றை வச்சு தான் நீ பெருமை தேட முடியும். ஒன்று அறிவு இல்லைன்னா வந்து இந்த மாதிரி ஆடம்பரம் சொகுசு. அதனால தான் மக்கள் ஏன் மூட நம்பிக்கை அதிகமாக போச்சுனாக்கா, எல்லாருக்குமே இந்த ஆடம்பரம் மோகம் இருக்குது, எல்லாருக்குமே ஒரு கோபம் இருக்குது. நாமளும் இது மாதிரி புகழ் பெற வேண்டும். எல்லாருக்கும் அறிவை வச்சு புகழ் பெறணும் அப்படின்ட்டு ஆசை இல்லை. அறிவுன்னா எல்லாம் புத்தகத்தில் படித்த அறிவை வச்சு பணத்தை சம்பாதிச்சு அதன் மூலம் ஆடம்பரத்தை தேடிக்கிறாங்க. ஆடம்பரத்தை தேடுவதற்கான அறிவு தான் இங்கே பள்ளிக்கூடத்தில் சொல்லிக் கொடுக்கப்படுது. பள்ளிக்கூடத்தில் சொல்லிக் கொடுக்கப்படுற அறிவை வச்சு தான், புத்தகத்தில் உள்ள கல்வியை வச்சு தான் அவங்க வந்து ஒரு வேலைக்கு போகிறாங்க, ஒரு டாக்டர் ஆகிறாங்க, இன்ஜினியர் ஆகுறாங்க, நிறையா பணத்தை சம்பாதிக்கிறாங்க, பெரிய வீட்டை கட்டுறாங்க. அப்போ அந்த அறிவுங்கிறது, பள்ளிக்கூடத்தில் சொல்லிக் கொடுக்கப்படுகிற அறிவு என்பது என்ன அறிவுனா, ஆடம்பரமான ஒரு வாழ்க்கையை தேடி தருகிற ஒரு அறிவு. அதனால் அந்த அறிவை அவங்க பெருமையாக நினைக்கிறாங்க. இப்போது அதனால் வந்து அப்போது வந்து உண்மையான அறிவுங்கிறது, இயற்கையான அறிவுங்கிறது என்னது, அதை நம்ம பார்க்கணும். இப்போ மூட நம்பிக்கை ஏன் அதிகமாக இருப்போம், இயற்கையை பற்றி ஏன் தெரிஞ்சிக்கவே முடியல மக்களுக்கு, ஏன் மூட நம்பிக்கை அதிகமாச்சுது? எல்லாம் விஞ்ஞானின்றாங்க, இன்ஜினியர்ன்றாங்க, டாக்டர்ன்றாங்க. எல்லா மக்களுக்கும் எல்லாமே இந்த அளவுக்கு முன்னேறின காலத்துலேயும் ஏன் இன்றைக்கி மூட நம்பிக்கைகள், படித்தவர்களிடம் கூட மூட நம்பிக்கை இருக்குது. விஞ்ஞானியாக இருந்தாலும் கோயிலுக்கு போயிட்டு இருக்கிறாங்க, கோயிலுக்கு போகிறாங்க, ஏதோ ஒரு சாமியை வந்து கடவுளை கும்பிட்டுட்ருக்காங்க. அந்தளவுக்கு விஞ்ஞானியாக இருந்தாலும் சரி, டாக்டராக இருந்தாலும் சரி, அவங்களுக்கும் மூட நம்பிக்கைகள் இருக்குது. அப்போ என்ன காரணம் அப்படின்னா, அவர்களுடைய ஆடம்பர வாழ்க்கை தான் இயற்கையான அறிவை மறைத்து விடுகிறது. ஏன்னா இயற்கையான அறிவை நீ பெறுவதாக இருந்தால் எளிமையாக வாழ வேண்டும். அப்போ தான் நீ இயற்கையான அறிவை பெற முடியும். ஆடம்பரமாக சொகுசாக வாழ்ந்துக்கிட்டு இயற்கையை பற்றி நீ தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக தெரிஞ்சுக்க முடியாது. ஏன்னா இயற்கை பற்றிய அறிவு உனக்கு எதுக்கு தேவைப்படுதுன்னா, உனக்கு புகழுக்காக தான். உனக்கு தேவையான புகழ், மரியாதை, பெருமை, அதை வச்சு நீ இயற்கையை பற்றிய அறிவை பெற்றுக்கொண்டு அதை வைத்து நீ புகழை தேட வேண்டும், பெருமையை தேடிக்கணும், உனக்கான மரியாதையை தேடிக்கணும், அதை நீ பெருமையாக கருத வேண்டும். ஆனால் நீ என்ன பண்ணுற, பெரிய வீடை கட்டுற, அப்புறம் வந்து பெரிய பெரிய டிவி, அது இது காரு, இதில் வந்து இதை பார்க்குறவங்க ஒன்றை பார்த்து வியக்கிறாங்க. அடடா, இவங்கிட்ட பெரிய வீடு இருக்குது, இவங்கிட்ட பெரிய டிவி இருக்குது, வீடை பார்த்தா ஃப்ரிட்ஜு, ஏசி அப்படின்னு சொகுசாக வாழ்கிறான் அப்படின்னா, அதை பார்த்து வியக்கும்போது இயற்கை வந்து உன்னை பார்க்கும். அப்போ உனக்கு இயற்கையோட அறிவு உனக்கு தேவையில்ல. ஏதோ ஒரு வழியில் தான் நீ புகழை தேட முடியும். ஒன்று நீ என்ன நம்பணும், இல்லைன்னா நீ இந்த நீ வந்து ஆடம்பரமான வாழ்க்கை தான் உனக்கு பெருசாக தோணுது. அதனால் உனக்கு அதுலேருந்தே உனக்கு தேவையான புகழ் கிடச்சிக்கோ. இயற்கையை பற்றி நீ தெரிஞ்சிக்கவே முடியாது. ஒரே வழி என்னன்னாக்கா, இயற்கையை பற்றிய அறிவு தான் உனக்கு பெருமையை தருவதாக இருக்க வேண்டும். உனக்கு தன்னம்பிக்கை எது கொடுக்கணும்னா இயற்கை பற்றிய அறிவு தான். உனக்கு மரியாதை, உன்னை சுற்றி உள்ளவங்க உன்னை எதை வச்சு மதிக்கணும் அப்படின்னா இயற்கையை பற்றிய அறிவு உனக்கு இருக்குதா, அதை வச்சு தான் உன்னை சுற்றி உள்ளவங்க மதிக்கணுமே தவிர, நீ பெரிய வீடு கட்டிட்டு, பெரிய வீடு, 2-3 காரு, அது இது ஏசி, ஃப்ரிட்ஜு, பெரிய டிவி, அது இதுன்னு வாங்கி வச்சுக்கிட்டு நீ வந்து
இயற்கையை பற்றி நீ தெரிஞ்சிக்க முடியும். அதன் மூலமாகவே நீ உனக்கு மரியாதை கிடச்சிரும். பெரிய டிவி அல்லது பெரிய வீடு, இப்படியே காரு இதெல்லாம் வாங்கி போட்டாலே அதன் மூலமாகவே உனக்கு மரியாதை என்பது கிடைத்துவிடும். அப்போ உனக்கு இயல்பாகவே அப்போ ஏதாவது ஒரு வழியில் தான் நீ மரியாதையும் புகழையும் இங்கே உன்கிட்ட நிறைய பெரிய வீடு இருந்தால் உன்னை சுற்றி உள்ளவங்க கண்டிப்பாக மதிப்பாங்க, வியந்து பார்ப்பாங்க. உனக்கே அதை ஒரு ஒன்று நீயே அதை ஒரு பகட்டாக காட்டிக்கிட்டு பெருமை தேடிக்கிட்டு நீ போயிடுவ. அதனால் இந்த உலகத்தில் ஏன் இயற்கையை பற்றி தெரிஞ்சிக்கல, இயற்கையான நான் சொல்கிற அந்த இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையை பற்றி ஏன் இந்த உலகத்துக்கு ஒரு சரியான கோணத்தில் தெரிஞ்சிக்கல அப்படின்னா, அதுக்கு காரணம் எல்லாத்துக்குமே ஆடம்பர மோகம் இருக்குது. இந்த பள்ளிக்கூடத்தில் இவ்வளோ கல்வி பயிலும் ஏன் இன்னும் மூட நம்பிக்கைகள் இருக்குது அப்படிங்கிற ஒரு கேள்வி. எல்லார்கிட்டையுமே மூட நம்பிக்கைகள் இருக்குது அப்படின்னா அதுக்கு என்ன காரணம்னா, இயற்கையை பற்றி தெரிஞ்சிக்கல, இந்த மக்கள் தெரிஞ்சிக்க முடியலை. காரணம், இவர்கள் ஆடம்பரமாக வாழ்வதை நோக்கி போகிறாங்க. ஆடம்பரமாக வாழ்வதை நோக்கி எதுக்காக போகிறாங்க அப்படின்னா, அதை வைத்து பெருமை தேடுவது. ஒரு பெரிய வீடு ஏன் கட்டுறாங்க, பெரிய வீடு ஏங்க, அதன் மூலம் இப்போ சுற்றி உள்ளவங்க அப்போ தான் வியந்து பார்ப்பாங்க, எல்லோரும் அண்ணாந்து பார்ப்பாங்க, பொறாமப்படுவாங்க, எல்லாருமே வியப்பாக பார்ப்பாங்க. அந்த வியப்பை சம்பாதிக்கணும், பார்க்குறவங்க தன்னை பார்த்து புகழ்ந்து பேசணும், அதை பெருமையாக நினைக்கணும், அதை வியந்து பார்க்கணும், அல்லது பொறாமப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எதை நம்புகிறாங்க அப்படின்னா, பெரிய வீடு, காரு இதெல்லாம் பார்த்தா சுற்றி இருக்கவங்க வைத்தறிச்சல் படுவாங்க, பொறாமப்படுவாங்க, வியப்பாக பார்ப்பாங்க, ஆச்சரியமாக பார்ப்பாங்க, தன்னை ஒரு திறமையான ஒரு ஆளாக பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் அப்போ இந்த மாதிரியான ஆடம்பரம் ஒருவருக்கு தன்னம்பிக்கை கொடுக்குது. ஊக்கத்தோடு சுற்றி உள்ளவங்க வியப்பாக பார்க்கும்போது ஊக்கத்தோடு வாழ்வதற்கு ஒரு தன்னம்பிக்கை கொடுக்குது. அதனால் அவங்க புகழை தேடுவதற்கான வழியாக கருதும்போது இயற்கையை பற்றி எதையும் தெரிஞ்சிக்க முடியல. இயற்கையை பற்றி அப்போ அவங்க புகழை பெறுவதற்காக எதை நம்புகிறாங்கன்னா, பெரிய வீடு, ஆடம்பரமான வாழ்க்கை, அப்புறம் பிளைனு அல்லது ஏதோ ஒன்று அந்த மாதிரி ஒரு ஆடம்பரமான பகட்டான வாழ்க்கையை பெருமையை தேடுகிற ஒரு வழியாக கருதுகிறார்கள். புகழை பெறுவதற்கான ஒரு வழியாக, பிறரிடமிருந்து ஆச்சரியத்தையும் வியப்பையும் சம்பாதிப்பதற்கான ஒரு வழியாக எதை நம்புகிறார்கள் என்றால், ஆடம்பரமான மிகப்பெரிய வீடு, காரு, ஃப்ரிட்ஜு, ஏசி, பெரிய டிவி, இதைத்தான் அவங்க நம்புகிறாங்க. அதனால் இந்த உலகத்தில் உள்ளவங்க அதைத்தான் நம்புகிறாங்க. அதனால்தான் மக்களுக்கு இயற்கையை பற்றி எதுவும் தெரிஞ்சிக்க முடியல. இயற்கை என்பது எளிமையானது. அதனால் நீ இயற்கையை தெரிஞ்சுக்கணுன்னா, பகுத்தறிவோடு வாழணுன்னா நீ எளிமையாக வாழ வேண்டும். நீ எதிலிருந்து புகழை தேட வேண்டும் என்றால், எதிலிருந்து நீ மரியாதையை தேட வேண்டும் என்றால், எதிலிருந்து நீ மற்றவர்களிடமிருந்து வியப்பாக உன்னை பார்க்க வேண்டும் என்றால், நீ பேசுகின்ற அறிவு, இயற்கையை பற்றி நீ பேசுகிறல்ல, அந்த அறிவு தான் உனக்கான வியப்பை தர வேண்டும், உனக்கான வியப்பை தேடித்தர வேண்டும். நீ பேசுகிற அறிவு இருக்குல்ல, இயற்கையை பற்றி நீ பேசுவதில்ல, அதுதான் உன்னை சுற்றி உள்ளவங்க உன்னை மதிப்பதற்கு காரணம். இப்படி ஒவ்வொருத்தருமே எல்லாருமே பேசிட்டு எல்லாருமே எளிமையாக வாழ்ந்துட்டாங்கன்னா எல்லாருமே இயற்கையை பற்றி பேசுவாங்க. அப்போ எல்லாரையுமே மதிப்பாங்க. அப்போ நம்மளை மாதிரி தான். இப்போ எனக்கு ஒரு இயற்கையை பற்றி ஒரு அறிவு இருக்குன்னா, அப்போது நான் எளிமையாக வாழ்கிறேன். அதனால் எனக்கு தேவை என்னுடைய அறிவை வச்சு தான் எனக்கு அடையாளம் தேவை. என்னுடைய இயற்கையை பற்றி எனக்கு இருக்கிற அறிவு தான் எனக்கான அடையாளத்தை கொடுக்கணும், எனக்கான பெருமையும் வியப்பையும் மரியாதையும் தரணும், புகழையும் தரணும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அப்போது இது மாதிரி எல்லாருமே அது காரணம் நான் எளிமையாக வாழ்கிறேன், உண்மையாக வாழ்கிறேன். அப்போ எல்லாருமே அப்படி வாழ்ந்துட்டாங்கன்னா, அப்போ எனக்கு என் மேலே இருக்கிற மரியாதை, அப்போ அதே மரியாதை தான் மற்றவங்களுக்கு இருக்குது. எல்லாருமே மரியாதையோடு இருப்பாங்க. அப்போ இந்த உலகத்தில் ஏன் மூடநம்பிக்கைகள் அதிகரிச்சதுனாக்கா, எல்லாருமே ஆடம்பரமாக வாழணும், ஆடம்பரம் மூலமாக புகழை பெற வேண்டும், பெருமையை அடைய வேண்டும், மற்றவங்களிடம் மரியாதையை பெற வேண்டும் அப்படின்னு நினச்சாங்க. அறிவு மூலமாக பெற வேண்டும் என்று நினைக்கவில்லை. ஆடம்பரம். அதனால தான் இன்றைக்கி நம்ம யாருமே பேசுகிறதில்ல. இப்போ நீங்கள் உங்களிடம் உள்ள அறிவு மூலமாக நீங்கள் பெருமையை, இயற்கையை பற்றிய அறிவு மூலமாக நீங்கள் பெருமை அடைய வேண்டும், புகழை பெற வேண்டும், மரியாதை பெற வேண்டும், பிறரிடம் ஆச்சரியத்தை வியப்பையும் பெற வேண்டும் என்று நீங்கள் நினைத்தீர்களானால் நீங்கள் எல்லார்ட்டையும் எளிமையாக வாழ்ந்து பிறரோடு பேசவும் ஆரம்பிச்சிருவீங்க. பேசுகிறதுக்கு உங்களுக்கு என்ன தேவை? நல்ல அறிவுபூர்வமான கருத்துக்கள் தேவை, உண்மைகள் தேவை. இயற்கை தன்னை பற்றிய உண்மைகளை நிறைய வச்சுருக்குது. நீங்கள் எளிமையாக வாழ்ந்திருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான மரியாதை பெறுவதற்காக நீங்கள் இயற்கையை பற்றிய அறிவை பிறரிடம் பேசலாம். அப்படி ஒவ்வொருத்தரும் ஒருத்தருக்கு பேசிக்கலாம். நாம் ஏன் இன்றைக்கி பேசுகிறது இல்லைன்னா, நாம் புகழை பெறுவதற்காக நாம் எதை நம்புகிறோம் என்றால் பேசுவதை நாம் நம்பவே இல்லை. எதை வச்சு நம்ம புகழ் பெறணும்னு நினைக்கிறோம், நாம் மரியாதை பெற வேண்டும் என்று நினைக்கிறோம் என்றால், இந்த மாதிரி பெரிய வீடு, காரு, 2-3 டூ வீலர், அப்புறம் நிறைய நகைகள், அப்புறம் பெரிய ஆடைகள், விலை உயர்ந்த ஆடைகள், நகைகள், ஏசி, ஃப்ரிட்ஜு, பெரிய டிவி, 55 இன்ச்சு டிவி, 73 இன்ச்சு டிவி, ஹோம் தியேட்டர், அந்த மாதிரி ஒரு பகட்டான ஒரு வாழ்க்கையை
வாழ்ந்து அதன் மூலம் பிறரிடமிருந்து வியப்பையும் மரியாதையும் பெற வேண்டும் அப்படிங்கிற நோக்கம் மக்கள்கிட்ட இருக்கிறதுனால தான் நமக்கு எல்லாருக்குமே பேசுவதற்கு யாரும் விரும்ப மாட்டேங்கிறாங்க. பேசுவதன் மூலமாக நீ மரியாதையை பெற வேண்டும். பிறரிடம் இயற்கையை பற்றிய உண்மைகளை, இயற்கையை பற்றிய அறிவை, உனக்கு தெரிந்த, நீ அனுபவித்து கண்டுபிடித்த, புத்தகத்தில் படித்தல்ல, நீ அனுபவித்து உன் வாழ்க்கையில் உணர்ந்த இயற்கையை பற்றிய அறிவை பிறருடன் பேசி மற்றவருடன் ஒருவருக்கொருவர் பேசி அதன் மூலம் நீ புகழை பெற வேண்டும். பேசுவது என்பது என்னென்னா புகழை பெறுவதற்கான வழி. மற்றவர்களுக்கு நீ வழிகாட்டுகிறாய். உனது வாழ்க்கை அனுபவத்தை பிறரிடம் கூறி அவர்களும் எளிதாக வாழ்வதற்கு வழிகாட்டுகிறாய். இப்படி ஒருவருக்கொருவர் உன்னையும் வழிகாட்டுவாங்க. நீயும் மற்றவங்களுக்கு வழிகாட்டணும், உன்னையும் மற்றவங்க வழிகாட்டுவாங்க. அப்போ பேசுவது என்பது என்னவென்றால் புகழை பெறுவதற்கான வழி, ஒரு பெருமையை பெறுவதற்கான, மற்றவரிடம் மரியாதை பெறுவதற்கான வழியாக நீ பேசுவதைத்தான் நம்பியிருக்க வேண்டும். பேசணுன்னா அப்போ என்ன வேணும்? இயற்கை பற்றிய உண்மைகள் வேணும். ஆனால் உனக்கு என்ன நோக்கம்னா மரியாதை பெறுவதற்காக நீ பேசுவதை நம்பவில்லை. இயற்கையை பற்றிய உண்மைகளை பேச வேண்டும் என்கிற உணர்வே உனக்கு கிடையாது. உன்னுடைய எண்ணம்லாம் என்னவாக இருக்குன்னா பெரிய வீடை கட்டணும், அதன் மூலம் பக்கத்து வீட்டுக்காரர்களிடமிருந்து ஒரு மரியாதையை பெறணும். இப்போ அம்பானியை பார்த்தாக்கா 1000 கோடியில் ஒரு வீடு, 1500 கோடியில் ஒரு வீடு. அப்போ இந்தியா முழுதும் அவர் பேர் வாங்குறார். எல்லோரும் வியந்து பார்க்குறாங்க, என்னடா இது பைத்தியகாரத்தனமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, பணக்கார பைத்தியங்கிறது இப்படி தான் இருக்கும் போலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் இந்த மாதிரி இதன் மூலம் ஒரு பேர் வாங்கணும், உலகத்திலேயே பெரிய வீடுங்கிற பேர் வாங்கணும். அது மாதிரி தான் ஒவ்வொருத்தரும் அவங்களால முடிஞ்சது ஒரு தெருவில் இருக்கிறவர் என்ன பண்ணுறாரு, அவர் அந்த தெருவில் ஒரு பெரிய வீட்டை கட்டிட்டு அதன் மூலம் அந்த தெருவில் உள்ளவங்ககிட்ட ஒரு வியப்பையும் ஆச்சரியத்தையும் வைத்தறிச்சலையும் பொறாமையும் சம்பாதிச்சு அதன் மூலம் புகழடைய பார்க்குறாரு. அப்படி ஒரு ஆடம்பரமான சொகுசான வார்டு அமெரிக்காவுக்கு போயிட்டாங்க, என் சொந்தக்காரங்க அமெரிக்காவுக்கு போயிட்டாங்க, துபாய்க்கு போயிட்டாங்க அப்படின்னா அது ஒரு பெருமை. எங்கள் அக்கா அமெரிக்காவில் இருக்கா, என் தம்பி அங்கே இருக்கான், துபாயில் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் ஒரு பெருமையாக நினைப்பது. மற்றபடி இயற்கையை பற்றி உனக்கு எதாவது தெரியுமா அப்படின்னா அதெல்லாம் ஒன்றும் தெரியாதுங்க, அடுத்த மாதம் எங்கள் கொல்லசாமிக்கு கிடா வெட்டி பொங்க வைக்க போகிறோம் அப்படிங்கிற அளவுக்கு தான் இயற்கையை பற்றி அவங்களுக்கு தெரியுது. வடிகட்டின முட்டாளாக இருக்காங்க. பகுத்தறிவு என்பதே அவங்களுக்கு சுத்தமாக இல்லை. ஆனால் இருக்கிறது எங்கே? வெளிநாடு. அதை ஒரு பெருமைக்காக, வெளிநாடு போகிறது ஒரு பெருமைக்காக. இந்தியா இப்படி தான் நாசமாக போயிட்டுருக்கு. வெளிநாட்டில் இருக்கிறது, வெளிநாட்டுக்கு போகிறது தான் பெருமை, வெளிநாட்டில் வாழ்வது தான், வெளிநாட்டில் செட்டில் ஆகுது தான். படிக்கணும் இங்கே, வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கணும். அந்த மாதிரி ஏன் இந்த மாதிரி பெருமையை தேடுறாங்க. வெளிநாட்டில் போய் பெரிய வீடு கட்டணும் அல்லது கார் வாங்கணும், இதன் மூலம் சுற்றி இருப்பவர்களிடமிருந்து வியப்பையும் புகழையும் சம்பாதிச்சிடலாம் அப்படின்னு நினச்சதுனால்தான் மக்களுக்கு இயற்கையை பற்றி எதுவுமே தெரியாதனால்தான் மக்களில் பெரும்பாலானவர்கள் என்னதான் படித்தாலும் அவர்களுக்கு பகுத்தறிவு என்பது வருவதே இல்லை, இருப்பதே இல்லை. விஞ்ஞானி ஆனாலும் சரி, டாக்டர் ஆனாலும் சரி, எல்லாருக்கும் ஒரே தான் மூட நம்பிக்கை. கோயிலுக்கு போயிட்டு விஞ்ஞானி அவர் ஆராய்ச்சி கூடத்தில் போயிட்டு பகல் ஃபுல்லாக ஆராய்ச்சி பண்ணிவிட்டு சாயந்தரமானால் கோயிலுக்கு போய் நெத்தியில் ஊதியை விட்டுட்டு கும்பிட்டுக்கிட்டு வர்றாரு. என்ன மக்களுக்கு ஒரே குழப்பம், என்னடா ஒரு விண்வெளியெல்லாம் பற்றி ஆராய்ச்சி பண்ணுறாரு, கோயிலுக்கு போயிட்டு இருக்காரு. அந்த அளவுக்கு தான் ஒரு அறிவு அவங்களுக்கு இருக்குது. காரணம் என்னென்னா அவர்கள் இயற்கையை பற்றிய அறிவை அவர்களுக்கு தெரியலை. அதனால தான் மூட நம்பிக்கை ஏற்பட்ட காரணமே இயற்கையிடமிருந்து விலகிவிட்டார்கள், அந்நியமாகிவிட்டார்கள். இயற்கையை பற்றிய அறிவை பேசுவது பற்றி அவர்கள் பெருமையாக நினைக்கவில்லை. அவர்கள் எதை பெருமையாக நினைக்கிறார்கள் என்றால் காரில் போகிறது, பெரிய வீடை கட்டுறது, வெளிநாட்டுக்கு சுற்றுலா போகிறது அல்லது வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகிறது, நகைகளை வாங்கி போடுறது, விலை உயர்ந்த ஆடைகளை அணிவது, இதை வச்சு மற்றவங்ககிட்ட புகழை பெற்று விடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. மற்றபடி அதனால தான் மூட நம்பிக்கை. அதனால் என்றைக்குமே இயற்கையை பற்றிய அறிவை பெறுவதை பெருமையாக நினைப்பவர்கள் என்ன பண்ணணும், அதாவது எளிமையானவர்கள் இந்த பகட்டான விஷயங்களுக்குள்ளே போயிடாதீங்க. அதாவது பெரிய டிவி, ஃப்ரிட்ஜு, ஏசி, பெரிய வீடு அப்படின்னு சொல்லிட்டு ஆடம்பரமான வீடு, அந்த மாதிரி விஷயத்துக்கு போயிட்டீங்க உங்களால் சிந்திக்கவே முடியாது. இயற்கையை பற்றி உங்களால் சிந்திக்கவே முடியாது. அப்படியே மூளை ஸ்டாப் ஆகிடும், மூளையோட செயல்பாடே மாறி போயிடும். அதனால் நீங்கள் எப்படி வாழ்கிறீங்க பொறுத்து தான் உங்களுடைய சிந்தனை அமையுமே தவிர, நீங்கள் சிந்திக்க முடியுமே தவிர, நீங்கள் எப்படி வேணாலும் வாழ்ந்துடலாம். ஆனால் உங்கள் சிந்தனை மட்டும் சரியாக இருக்கும்னு நினைக்காதீங்க. அதனால் நான் ஒரு நேர்மையான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். அப்போ தான் நீங்கள் ஒரு எளிமையாக இயற்கையை பற்றி சிந்திக்க முடியும். எளிமையான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். இயற்கைன்னா எளிமை என்று பொருள். நீ எளிமையாக வாழ்ந்தால்தான் இயற்கையை பற்றி தெரிஞ்சுக்க முடியும். அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா இப்போ காமராஜர், காந்தியடிகள், அப்புறம் அன்னை தெரசா, இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா
எளிமையாகவே வாழ்ந்தார்கள். பெரியார்லாம் பார்த்திங்கன்னா எளிமையாகவே வாழ்ந்தார்கள். ஏன்னா அப்போ தான் அவங்களால வந்து கொஞ்சம் உண்மையாக இருக்க முடியும், மக்களுக்கு உண்மையாக இருக்க முடியும், மக்களை பற்றி கவலைப்பட முடியும். பிறரை பற்றி சுயநலம் இருக்காது அவங்களுக்கு. நீ எளிமையாக வாழ்ந்தால் தான் பிறரை பற்றி கவலைப்படுவ. நீ ஆடம்பரமாக சொகுசாக வாழ்ந்தன்னா உன்னை பற்றி தாங்க உனக்கு கவலை வரும், மற்றவங்கள பற்றி உனக்கு கவலை வராது. ஏன்னா நீ ஆடம்பரமான அந்த வாழ்க்கையை நீ பராமரிக்கணும், பாதுகாக்கணும். பெரிய வீடு கட்டிட்ட, திடீர்னால வந்து நடுத்தருக்கு வந்துட்டேன்னு எல்லாரும் பார்த்து உன்னை பார்த்து சிரிப்பாங்க. அதனால் பெரிய வீடு கட்டிட்ட பிறகு அந்த வாழ்க்கையை நீ பாதுகாக்கணும், தக்க வச்சுக்கணும். அதை பற்றி உனக்கு பயம் வந்துடும், மற்றவங்க சிரிச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பெரிய வீடு கட்டிட்ட, அதுக்கு மாதம் 2-3 லட்சம் செலவாகும். அப்போ அந்த இஎம்ஐ எல்லாம் அடைக்கணும். அப்போ அந்த வாழ்க்கை அப்போ மற்றவங்கள பற்றி நீ கவலைப்பட மாட்டே, உன்னை பற்றி தான் நீ கவலைப்படுவ. உனக்கு சுயநலம் வந்துடும். பிறர் நலம் வேண்டும், பிறரை பற்றி யோசிக்கணும், மக்களை பற்றி யோசிக்கணும், எளிமையான மக்களை பற்றி யோசிக்கணும். அப்படின்னா அன்றைய காலத்தில் பெரிய பெரிய தலைவர்கள்லாம் வந்து எளிமையாக வாழ்ந்ததுக்கு காரணமே அதுதான். அவங்களாம் ஆடம்பரமாக வாழ்ந்திருந்தால் அவர்களால் வந்து மக்களை பற்றி யோசிக்க முடியும். அன்றைய காலத்தில் வந்து அவங்க எளிமையாக வாழ்ந்ததுக்கு இன்னொரு காரணம், அன்றைய காலத்தில் வந்து அதாவது காந்தியடிகள் வாழ்ந்த காலத்துலலாம் வந்து அன்றைய காலத்தில் பெரும்பாலான மக்கள் எளிமையாக தான் வாழ்ந்தாங்க. இந்தியாவில் வந்து 90% மேலே உள்ள மக்கள் எளிமையாக தான் வாழ்ந்தாங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் இன்றைக்கும் வந்து ஒரு 50% மக்கள் எளிமையாக தான் வாழ்ந்துட்டுருக்காங்க. ஆனால் அந்த அரசியல்வாதிகள் பாருங்கள் ஆடம்பரமாக வாழ்ந்துட்டுருக்காங்க. அதனால தான் வந்து ஆடம்பரமாக வாழ்கிறவர்கள் ஆடம்பரமான வாழ்க்கையை வாழ்கிறவர்கள் பற்றி தான் கவலைப்படுவாங்க. அதாவது நீ இங்கே வந்து எளிமையான மக்கள் இந்த நாட்டில் இருக்காங்க அப்படின்னா இவங்களை பற்றி நீ கவலைப்படணும் அப்படின்னா நீ எளிமையாக வாழ வேண்டும். அப்போ தான் நீ வந்து எளிமையாக வாழ்ந்தால்தான் எளிய மக்களை பற்றி கவலைப்படும். இப்போ வந்து இங்கே உள்ள எல்லாருமே பணக்காரங்களாகிட்டாங்க அப்படின்னா, இப்போ ஜப்பான்லாம் பார்த்தோம்னா அங்கே உள்ள மக்கள் எல்லாருமே பணக்காரங்களாக இருக்காங்க, ஒரு 98% மேலே. அதனால் அங்குள்ள ஒரு ஆட்சியாளர் பணக்காரராக இருக்கிறதுல நியாயம் இருக்குது. ஆனால் நம்ம நாட்டில் வந்து எளியவர்கள் தான் அதிகமாக இருக்காங்க, ஏழைகள் தான் அதிகமாக இருக்காங்க. அப்படின்னா அவர்களுடைய பிரச்சனை என்ன, அவர்களை எப்படி மேலே கொண்டு வரலாம், அப்படி மக்களுடன் மேலே வரணுமே தவிர நீ மட்டும் தனியாக மேலே போயிடக்கூடாது. ஆட்சியாளர்கள் மட்டும் ஆடம்பரமாக வாழ்ந்து விடக்கூடாது. மக்கள் இப்போ வந்து எல்லோரும் வறுமையில் இருக்காங்களா அப்படின்னா நீனும் வறுமையில் வாழ்ந்து பாரு. அப்போ தான் அவங்களுடைய பிரச்சனை, அவங்கள எப்படி நீ மேலே கொண்டு வரலாம் அப்படின்னு. அவங்க அப்படி படிப்படியாக உயரும்போது நீனும் அப்படி உயர்ந்துக்கிட்டே வரணும். இந்த ஆட்சியாளர்களும் படிப்படியாக உயர்ந்துக்கிட்டே வரணும். அதனால் வந்து ஆனால் அதே நேரத்தில் வந்து எளிமையாக வாழ வைக்கணும். எப்போவுமே வந்து ஆடம்பரமான வாழ்க்கைக்கு ஆட்சியாளர்களும் போயிடக்கூடாது, மக்களும் போயிடக்கூடாது, மக்களையும் கொண்டு போகக்கூடாது. அப்போ என்ன ஆகுனா மூட நம்பிக்கைகளை அதிகரிச்சிடும். நீ ஒரு அளவுன்னு ஒன்று இருக்குது, அந்த பார்டரை தாண்டிடவே கூடாது. தாண்டிட்டிங்கன்னா மூட நம்பிக்கைகள் வந்துடும். ஆடம்பரமான வாழ்க்கைக்குன்னு அந்த நுழைவு வாயில்னு ஒன்று இருக்குது, அங்கே போயிடக்கூடாது. ஒரு வாழ்க்கைங்கிறது ஒரு கோட்டுக்கு கீழே இருக்கணும். அந்த எளிமையான வாழ்க்கைக்குன்னு ஒரு கோடு இருக்குது, ஒரு எல்லை இருக்குது. அந்த எல்லையை நீங்கள் தாண்டிடக்கூடாது. தாண்டிட்டிங்கன்னா நீங்கள் வந்து ஒரு அறிவுபூர்வமான ஒரு வாழ்க்கையை வாழ முடியாது, இயற்கை பற்றி தெரிஞ்சிக்க முடியாது, இயற்கை பற்றிய புரிதல் இருக்கணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு மதத்தின் மீது நம்பிக்கை வராது. அப்போ இயற்கை பற்றிய புரிதல் வரணும் அப்படின்னா நீங்கள் எளிமையாக வாழ வேண்டும். எளிமையாக வாழ்ந்தால் தான் நீங்கள் இயற்கை பற்றி தெரிஞ்சிக்க முடியும். அதனால் மக்கள் எல்லாரையும் எளிமையானவர்களாகவே வாழ வைக்கணும். எப்படி வாழ வைக்கிறது, மக்கள் எல்லாரையும் எளிமையானவர்களாக எப்படி வாழ வைக்கிறது? எல்லாத்துக்கும் வீடு ஒரு அளவு கொடுங்க. ஒருத்தரோட வசிப்பிடம் அதாவது 8 வயசுக்கு மேலே போனால் ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி வீடு. ஒருத்தரோட வசிப்பிடம் என்பது ஒருவருக்கு கொடுக்கப்பட்ட அறை என்பது 10 அடி நீளம், 10 அடி அகலம், ஒரு கழிவறை, ஒரு குளியலறை, ஒரு சமையலறை. இதுதான் ஒரு வீடு, ஒருவருக்கு கொடுக்கப்படுகிற வீடு. ஒரு வீட்டில் 4 பேர் இருக்காங்கன்னா 8 வயசுக்கு மேலே 4 பேர் இருக்காங்கன்னா அந்த 4 பேருக்கும் இப்படி தனித்தனி வீடு கொடுக்கப்பட வேண்டும். இப்படி தான் வந்து இதுக்கு மேலே நீ பெரிய வீடு எதுவும் கட்டக்கூடாது. உன் வேலையை நீ தான் செய்யணும். 6 மணி நேரம் தான் நீ வேலை பார்க்கணும். ஏன்னா நிறைய நேரம் வேலை பார்க்கும்போது நிறைய பணம் சம்பாதிப்பேன். நிறைய பணம் சம்பாதிச்சா உன்னுடைய ஆடம்பரமான வாழ்க்கை அதிகமாகும். ஆடம்பரமான வாழ்க்கை அதிகமாச்சா அதை வச்சு நீ மற்றவங்ககிட்ட பேர் சம்பாதிக்கணும்னு நினைப்ப, புகழை வாங்கணும், மரியாதை வாங்கணும்னு நினைப்ப. நீ வந்து எதை வச்சு நீ பேரையும் புகழையும் வாங்கணும் அப்படின்னு நினைக்கணும் அப்படின்னா நீ பேசுவதன் மூலமாக, இயற்கை பற்றிய உண்மைகளை பிறரிடம் பேசுவதன் மூலமாக உனக்கான மரியாதையும் உனக்கான ஆச்சரியத்தையும் மற்றவரிடம் வந்து பெறுவதற்காக, புகழை பெறுவதற்காக நீ எதை நம்பணும்னா பேசுவதை நம்பணும். பிறரிடம் பேசுவதன் மூலமாக, பிறரிடம் பேசுவதன் மூலமாக எதை பேசுவதன், இயற்கை பற்றி பேசுவதன் மூலமாக. இயற்கை பற்றி பேசணுன்னா எளிமையாக வாழ வேண்டும். இன்றைக்கி நம்ம யாரும் அதிகமாக பேசுகிறதில்ல. எல்லாருமே கையில் மொபைல் ஃபோனு, வீட்டுக்குள்ளே எல்லோரும் தனித்தனியாக டிவி அப்படி தனித்தனியாகவே இருக்காங்க. அப்படின்னா நம்ம வந்து பேசுவதை பெருமையாக நினைக்கவில்லை. இயற்கை பற்றி பேசுகிறதெல்லாம் நம்ம எதை பெருமையாக நினைக்கிறோம் அப்படின்னா பெரிய வீடு கட்டிட்டோம்,
இதன் மூலம் ஒரு சுற்றி இருக்கிறவங்ககிட்ட வந்து ஒரு வியப்பை பெற்றுவிட வேண்டும். அப்படி தான் நம்ம நினைக்கிறோம். தொழிலில் பேசுகிறோம், பணத்தை சம்பாதிக்கிற அது வந்து அந்த பேச்சுங்கிறது வந்து நீங்கள் அதை வச்சு தான் நீங்கள் ஆடம்பரமான வாழ்க்கையே அந்த பேச்சு வந்து ஒரு அறிவுபூர்வமான பேச்செல்லாம் கிடையாது. அது வந்து நிறைய பணத்தை சம்பாதிப்பதற்கான பேச்சு, அது பணத்தை சம்பாதிப்பதற்கான அறிவு அது. அதனால் பள்ளிக்கூடத்துலலாம் சொல்லிக் கொடுக்குற அறிவுங்கிறது ஆடம்பரமான வாழ்க்கையை வாழ்வதற்கான அறிவு. அது மூட நம்பிக்கைகளை போக்குகிற அறிவு கிடையாது. ஆடம்பரமாக சொகுசாக வாழ்வதற்கு தேவையான அறிவை பள்ளிக்கூடத்தில் கற்றுக் கொடுக்குறாங்க. அதற்கான கல்வி தான் பள்ளிக்கூடத்தில் சொல்லிக் கொடுக்குறாங்க. அது வந்து பள்ளிக்கூடத்தில் சொல்லிக் கொடுக்குற அறிவு உனது மக்களிடம் உள்ள மூட நம்பிக்கைகளை ஒழித்துவிடும் என்று சொல்லக்கூடாது. அது தப்பு. மக்களிடம் உள்ள மூட நம்பிக்கைகளை பள்ளிக்கூடத்தில் சொல்லப்படுகிற அந்த அறிவு மூட நம்பிக்கைகளை அது வளர்க்கத்தான் செய்கிறது. ஏன்னா மக்களுடைய நோக்கம் என்னவாக இருக்குன்னா சொகுசாக வாழ்வது, ஆடம்பரமாக வாழ்வது. இப்போ மக்கள் எல்லாருமே எளிமையாகத்தான் வாழணும், ஒரே அளவு வீடு, எல்லாருக்கும் ஒரே அளவு வீடு, அப்படி அதாவது ஒரே அளவு வேலை நேரம் அப்படின்லாம் இருந்ததுனாக்கா மக்கள் எல்லாருமே எளிமையாக தான் வாழ்கிறார்கள் என்றால் அந்த நாட்டில் உள்ள ஒரு பள்ளிக்கூடம் இருக்குல்ல, அது வந்து கண்டிப்பாக அது மக்களிடம் உள்ள மூட நம்பிக்கைகளை போக்கும். மற்றபடி நீ வந்து எவ்வளோ நேரம் வேணாலும் வேலை பார்க்கலாம், எவ்வளோ பணம் வேணாலும் நீ சம்பாதிக்கலாம், எவ்வளோ பெரிய வீடு வேணாலும் கட்டிக்கலாம். இந்த மாதிரியான ஒரு கட்டுப்பாடே இல்லாத ஒரு சுதந்திரம் நிலவுகிற ஒரு நாட்டில் அங்கே இருக்கிற அனைத்துமே உங்களுக்கு மூட நம்பிக்கை தான் ஏற்படுத்தும். அந்த நாட்டில் உள்ள பள்ளி, கல்லூரிகள், புத்தகங்கள் எல்லாமே உங்களுக்கு மூட நம்பிக்கைகளை தான் ஏற்படுத்தும். அது வந்து அறிவுபூர்வமாக மூட நம்பிக்கைகளே இருக்கக்கூடாதுன்னா நம்ம எளிமையாக வாழ வேண்டும். எளிமையாக வாழ்ந்தால்தான் இயற்கையை பற்றி தெரிஞ்சுக்க முடியும். இயற்கையை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கும் போது அதை மற்றவங்கள்ட்ட பேசுகிறதுக்கு நம்ம ஆசைப்படுவோம். அதன் மூலம் நம்ம மரியாதையும் புகழ்ச்சியும் பெருமையும் பெறுவோம். அதன் மூலம் ஒரு பாதுகாப்பு கிடைக்கும், ஒரு மரியாதை கிடைக்கும், ஒரு புகழ் கிடைக்கும். இயற்கை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கும் போது நம்ம உடம்புல நோய் வராது, இங்கே குற்றங்கள் நடக்காது. அந்த அளவுக்கு ஒரு இயற்கை பற்றி தெரிஞ்சுக்கிறதுனால உள்ள நன்மைகள் அதெல்லாம். இயற்கையை பற்றி என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் அப்படி கேட்குற நிலைமைக்கு கூட வந்து இப்போ நீங்கள் உங்களுக்கே தோணலன்னா இயற்கையை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறீங்கள. இயற்கையை பற்றி அப்படி என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. உங்கள் உடம்பை பற்றி தான் எதை சாப்பிடணும், எதை சாப்பிடக்கூடாது. நம்ம பேசுகிற இயற்கையை பற்றி அறிவுங்கிறதுக்குள்ள எதை சாப்பிடணும், எதை சாப்பிடக்கூடாது. இப்போ நான் சொல்கிறேன்ல மலிவான உணவு, அதன் மூலம் என்ன கிடைக்குது? இயற்கையை பற்றி ஒரு அறிவு. அதன் மூலம் என்ன கிடைக்குதுன்னா நான் மலிவான உணவில் சாப்பிட்றதில்ல, அதன் மூலம் எனக்கு ஒரு பாதுகாப்பு கிடைக்குது. இந்த மாதிரி எது நமது உடம்புக்கு ஏற்றது, எது நமக்கு உடம்புக்கு நோய்களை தருவது, இந்த விழிப்புணர்வு, இதுதான் இயற்கை பற்றிய அறிவு. உடற்பயிற்சி செய்யணும், இது எப்படி உடற்பயிற்சி செய்யணும், எப்போ ஒவ்வொரு நேரத்தில் என்னென்ன நம்ம உடம்பை பாதுகாத்துக்கிற அறிவு தான் இயற்கை பற்றிய அறிவு. இயற்கை பற்றிய அறிவு என்னென்னா நமது உடலை பாதுகாத்து கொள்கிற அறிவு, நமது வாழ்க்கையை பாதுகாத்து கொள்கிற அறிவு, இதுதான் இயற்கை பற்றிய அறிவு. பெண்களிடம் எப்படி பேசணும், பெண்களுடைய இயல்பு என்ன, அவர்கள் பெரியவர்கள், பிறக்கும்போதே பெரியவர்களாக பிறக்கிறார்கள். பெரியவர்கள்னால் பெரியவர் என்கிற மனப்பான்மையோடு பிறக்கிறார்கள் பெண்கள். ஆண்கள் வந்து குழந்தை என்கிற மனப்பான்மையோடு பிறக்கிறார். அப்போ பெண்கள்கிட்ட எப்படி பேசணும், ஆண்கள்கிட்ட எப்படி பேசணும், இந்த இயந்திர அறிவியல் உலகில் பெண்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும், குழந்தையாக அவர்கள் இருக்க வேண்டும், ஆண்கள் பெரியவர்களாக இருக்க வேண்டும். இயந்திர உலகில் இயந்திர அறிவியல் உலகம் என்பது இயற்கைக்கு முரணான உலகம். அப்போது முரணான மனப்பான்மை உருவாக்குகிறது. இதெல்லாம் புரிஞ்சிக்கும் போது ஆண் பெண் உறவில் வந்து ஒரு அமைதி ஏற்படுது, குழப்பங்கள் இருக்காது, வன்முறை இருக்காது, வன்முறைகள் தவிர்க்கப்படுகிறது. அப்போ இதெல்லாம் இயற்கை பற்றி தெரிஞ்சிக்கும் போது இந்த மாதிரி மனித வாழ்க்கை அமைதியாக சரியாக புரிந்து கொள்ளும்படியாக இருக்கிறது. நீங்கள் இயற்கை பற்றி தெரிஞ்சிக்காமலே நீங்கள் பாட்டுக்கு போனீங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் எதை சாப்பிடணுன்னு உங்களுக்கு தெரியாது, சாப்பிடக்கூடாத உணவுகளெல்லாம் சாப்பிடுவீங்க. அந்த உணவு நோய்களை தருகிற உணவுகளை பார்த்து சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குன்னு நிறைய சாப்பிட்டு தொலைப்பீங்க, உங்களுக்கு நோய் வந்துடும், சீக்கிரமாக செத்து போயிடுவீங்க. அப்புறம் வந்து ஒரு ஆண் பெண் உறவுமுறையில் உள்ள உண்மைகளை பற்றி எதுவுமே தெரிஞ்சிக்காமல் பெண்களிடம் எப்படி நடந்து கொள்ளணும்னு தெரியாது, ஆண்களிடம் பெண்கள் எப்படி நடந்து கொள்ளணும்னு தெரியாது. அப்புறம் ஒருத்தர் குழப்பம், உறவுமுறையில் உள்ள குழப்பம், சண்டை சச்சரவு பிரச்சனைகள்னு சொல்லிட்டு அது ஒரு பெரிய பிரச்சனை. அப்புறம் வாழ்க்கையே நரகமாக போயிடும், மகிழ்ச்சியாக வாழ முடியாது. அதனால தான் நம்ம இயற்கையை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நான் சொல்கிறது. இயற்கை பற்றி தெரிஞ்சிக்காமல் நீ மகிழ்ச்சியாகவே வாழ முடியாது. நோய் இல்லாமல் வாழணும் அப்படின்னா நீ இயற்கை பற்றி தெரிஞ்சுக்கணும். இயற்கையை பற்றி, உன்னை பற்றி, உன்னுடைய வாழ்க்கையை பற்றி, பெண்களை பற்றி தெரிஞ்சுக்கணும். பெண்களுடைய இயல்பு என்ன, ஆண்களுடைய இயல்பு என்ன, மனுஷங்களுடைய இயல்பு என்ன, எதனால் அந்த மாதிரி இயல்பு தீர்மானிக்கப்படுது, அந்த இயல்பு குணங்களுக்கு என்ன காரணம், உண்ணுகிற உணவுகளுக்கும் குணங்களுக்கும் என்ன காரணம், மாமிசம் உண்டாக்கால் என்ன நடக்கும், மாமிசம் உண்டால் என்ன நடக்கும், மாமிசம் உண்ணுவதால் ஏற்படுகிற மனநிலையில் ஏற்படுகிற மாற்றம் என்ன, இந்த மாதிரி தான் நம்ம வாழணும். அப்படி நம்ம வாழாமல் சும்மா எதை பற்றி அப்படி பேசுகிறதையே வந்து ஒரு கூச்சப்பட்டுக்கிட்டு பேசுகிறவர்களையும் வந்து கேலி பண்ணிக்கிட்டு விமர்சனம் பண்ணிக்கிட்டு
இப்போ நான் இப்படி பேசுகிறேன்னா என்ன வந்து விமர்சனம் பண்ணிக்கிட்டு இவன் வேறு வேலை இல்லையா, இதெல்லாம் தேவையா, அவன் வேலையை பாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு பேசிட்டு இப்படியெல்லாம் வந்து போகிறதுனால இப்போ என்னன்னா வாழ்க்கையை பற்றி எதுவுமே தெரில. அப்போ தெரியாமல் ஒரே மூட நம்பிக்கை, சண்டை சச்சரவு, நோய்கள், குற்றங்கள் அப்படின்னு பெருகி போச்சு. அதனால் மூட நம்பிக்கைகள் இருக்கக்கூடாது அப்படின்னா நீங்கள் எத்தனை கல்லூரிகளை திறந்தாலும் சரி, எத்தனை பள்ளிக்கூடங்களை திறந்தாலும் சரி, எத்தனை புத்தகங்களை மக்கள் படித்தாலும் சரி, மூட நம்பிக்கைகளை ஒழிக்கணும் அப்படின்னா மக்கள் எளிமையாக வாழணும். எளிமையாக வாழ்ந்தால்தான் இயற்கையை பற்றி தெரிஞ்சுக்குவாங்க, பேசணும்னு விரும்புவாங்க, பக்கத்தில் உள்ளவங்ககிட்ட பேசணும்னு விரும்புவாங்க. அன்பு தான் பெரிதுன்னு நினைப்பாங்க. அன்பு தான் பெரிது, இயற்கை அறிவு தான் பெரிது, பிறரோடு அன்பு செலுத்துவது தான் பெரிது அப்படின்னு நினைப்பாங்க. எளிமையாக வாழும்போது தான். நீங்கள் ஆடம்பரமாக சொகுசாக வாழ்ந்தீங்கன்னாக்கா அப்போ வந்து எது பெறுதுன்னு நினைப்பீங்கன்னா வீடு தான் பெறுது. வீடை எப்பவும் பத்திரமா வச்சுப்பீங்க, பூட்டி வச்சுப்பீங்க, யாரும் உங்கள் வீட்டுக்கு வந்துடக்கூடாது. அந்த மாதிரி பூட்டி வச்சுப்பீங்க. நாயை வேறு வளர்ப்பீங்க, அப்புறம் செக்யூரிட்டி வேறு போடுவீங்க, நிறைய வெப் கேமரா அப்படியெல்லாம் வச்சு, சிசிடிவி கேமராலாம் வச்சு யாரும் உங்களை நெருங்காத மாதிரி பார்த்துப்பீங்க. உங்கள் வீட்டில் நிறைய பணம் இருக்கும், நகைகள் இருக்கும், அதை யாரும் திருடிட்டு போயிடக்கூடாது. அதனால் யாரையுமே ஒரு சந்தேகத்தோடு பார்ப்பீங்க. அதனால் உறவு முறை ஏற்படாது. பேசவே விரும்ப மாட்டீங்க. பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட பேச மாட்டீங்க. அது மாதிரி பேசினா கடன் கேட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட உள்ள பணத்தை கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசவே மாட்டீங்க. அதனால் வந்து நீங்கள் எதை வச்சு புகழை பெறணும், பேசுவதை வச்சு தான் புகழை பெறணும். பேசுவதற்கு என்ன தேவை? அறிவுபூர்வமான விஷயங்கள் தேவை. அறிவுபூர்வமான விஷயம் தேவைன்னா இயற்கை பற்றிய உண்மைகள் தான் அறிவுபூர்வமான விஷயங்கள். அப்போ நீங்கள் எளிமையாக வாழ்ந்தால்தான் அறிவுபூர்வமான விஷயத்தை பற்றி மற்றவங்கள்ட்ட பேச முடியும். ஆடம்பரமாக வாழ்ந்தால் அப்போ நீங்கள் வந்து புகழ் பெறுவதற்கான வழியாக ஆடம்பரத்தை தேர்ந்தெடுக்கிறீர்கள். அப்போ மற்றவங்கள்ட்ட பேச வேண்டிய அவசியம் இல்லை. பெரிய வீட்டின் மூலமாக பெரிய வீட்டை கட்டிட்டால் உங்களுக்கு புகழ் கிடைக்கும்னு நீங்கள் நம்புறீங்க. அப்போ இதனால் என்ன ஆகுது? எல்லாராலையும் பெரிய வீடு கட்ட முடியாது. ஒருத்தர் சின்ன வீடு கட்டுவார், ஒருத்தர் பெரிய வீடு கட்டுவார், இன்னொருத்தர் வாடகை வீட்டில் இருப்பார். ஏற்றத்தாழ்வுகள், அப்போ வைத்தறிச்சல் தான் வரும். மனித உறவு முறைகள் கெட்டு போயிடும். வாடகை வீட்டில் இருக்கிறவங்க நல்ல சொந்த வீடுகாரங்களை பார்த்து வைத்தறிச்சலோடு இருப்பாங்க. ஆக இப்படி வந்து பெரிய வீடு கட்டுறவங்கள பார்த்துட்டு குடிசை வீட்டில் இருக்கிறவங்க பொறாமப்படுவாங்க. இப்படி மனித உறவுமுறை வந்து கெட்டு போயிடும். ஏற்றத்தாழ்வுகள் வந்து மனித உறவுமுறைகளை கெடுத்துடும். பேசுவது குறைந்து விடும். அறிவு என்பது குறைந்து விடும். பேசும்போது தான் நமக்குள்ளே என்ன அறிவு இருக்குங்கிறது நமக்கு தெரியும். இங்கே வந்து யாருமே பேசுவதே விரும்புவதில்லை. ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசுகிறதே வந்து பெரிய தொந்தரவாக நினைக்கிறாங்க. அதனால தான் அந்த மூட நம்பிக்கைகள் ஏன் பெருகி போனது என்பதற்கு அதான் காரணம். நான் வந்து ஆடம்பரமாக சொகுசாக வாழ்வதே வந்து நான் அதை பார்த்து ரொம்ப பயப்படுறேன். அது வந்து ஏன்னா வந்து இந்த இயற்கையை பற்றிய அறிவு இருக்குல்ல, அதுதான் எனது அடையாளமாக பார்க்குறேன். எனக்கு பெருமை தருகிற விஷயம் அதுதான். இயற்கை பற்றிய அறிவு அதுதான் வந்து என்னுடைய உடம்பை பற்றின அறிவு, அல்லது மனித வாழ்க்கையை பற்றிய அறிவு, எதிர்காலத்தை பற்றி சரியாக யூகிக்கின்ற அந்த அறிவு, அதுதான் நான் வந்து எனக்கான பெருமையை தருகிற ஒரு விஷயமாக நான் பார்க்குறேன். எனக்கு தேவையான புகழை மரியாதை தருகிற ஒரு விஷயமாக நான் பார்க்குறேன். அதனால் நான் வந்து எப்போவுமே வந்து என்னுடைய இயல்பை வந்து நான் இப்போ தான் அதனால தான் யூகிக்கிறேன். என்னுடைய பழக்க வழக்கங்கள் ஏன் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. என்னுடைய பழக்க வழக்கங்கள்லாம் பார்த்திங்கன்னா எப்போ வந்து பெருசாக ஆடைகளில் வந்து ரொம்ப எளிமையாக தான் இருக்கும். ரொம்ப ஆடைகளில் ரொம்ப தேடி விதவிதமாக ஆடைகள்லாம் அணிய மாட்டேன். ரொம்ப எளிமையாக அதுக்காக ரொம்ப கேவலமாக இருக்காது, அவ்வளோதான். ரொம்ப சிறப்பாக சொல்கிற மாதிரிலாம் ஆடைகள் அந்த மாதிரி அணிய மாட்டேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு உடை வாங்குகிறோம், ஒரு காய்கறி ஏதாவது பழங்கள் வாங்க போகிறோம் அப்படின்னா, ஒரு திராட்சை பழம் வாங்க போகிறோன்னா அங்கே வந்து உதிர்ந்த திராட்சைகள்லாம் கூறு கட்டி வைப்பாங்க. நம்ம வந்து உதிராத திராட்சைகளை வாங்கினா ஒரு கிலோ 80 ரூபா 100 ரூபா சொல்லுவாங்க. உதிர்ந்த திராட்சைகள் 25 ரூபாயில் 20 ரூபாயில் 30 ரூபாயில் நிறைய தருவாங்க. அப்போ அதைத்தான் நான் வாங்குவேன். எனக்கு இது வந்து இந்த வழக்கத்தை என்னால் மாற்றிக்க முடியாது. என்னை சுற்றி உள்ளவங்க வந்து ஏன் இப்படியெல்லாம் வாங்கிட்டு வர அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அதை என்னால் மாற்றிக்க முடியாது. எனக்கு அதில் என்ன தப்பு இருக்குது அப்படின்னு தான் தோணும். அது மாதிரி ஒரு மாம்பழம் வாங்குகிறோமா, அது மாதிரி ஏதாவது இந்த டேமேஜான மாம்பழத்தை ஒரு கூறு கட்டி வச்சுருப்பாங்க, அதை நான் வாங்குவேன் ஆர்வம். அதில் தான் அது வந்து விலை குறைவாக இருக்கும். அது மாதிரி இப்போ என்கிட்ட பணம் இருந்தால் கூட நான் அப்படி தான் வாங்குவேன். ஒரு ஆப்பிள் பழம் எது வாங்கினாலும் சரி, இந்த ஏதாவது அடிபட்ட அது மாதிரி. என்னுடைய இயல்பு ஏன் இப்படி இருக்குது? ஆனால் அதில் தேவையில்லாததை வெட்டி போட்டுட்டு மீதியை நான் சாப்பிட்றேன், நல்லா இருக்கிற பகுதியை நான் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லி. ஏன்னா இதெல்லாம் வந்து நான் வந்து ஒரு இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை வாழ்வதற்கான தகுதி பெற்ற முதல் மனிதன். அந்த இயற்கையோடு எதிர்வருகிற 2040 பிறகு வரப்போகிற இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கைக்குள்ளே வாழ்வதற்கு அந்த தகுதியை பெற்ற முதல் மனிதன் நான் தான். அந்த உலகின் முதல் மனிதன் நான் தான். அப்படி இருக்கும்போது அந்த உலகத்தில் நீங்கள் வந்து ஒரு இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் போயிட்டு நீ எனக்கு பழம்
அதில் திராட்சை நீங்கள் கீழே விழுந்த திராட்சை அது வந்து நிலத்தில் வயல்வெளியில் கிடக்கும், மேலே மரம் இருக்கும், மரத்துலேருந்து கீழே விழுந்த மாம்பழம் அதுக்கு உடஞ்சி செதறி லைட்டாக சொத்தையாக கூட இருக்கும். இப்போ தேவையில்லாத வெட்டி போட்டு மீதமுள்ளதை தான் நீங்கள் சாப்பிடுவீங்க. அப்படியே புதுசாக கடையில் விற்கிற மாதிரி மாம்பழம்லாம் வந்து அங்கே வந்து உங்களுக்கு கிடச்சிட்டு இருக்காது. அப்போ அதில் எந்த தப்பும் கிடையாதுல்ல. அந்த மாதிரி தான் வந்து ஒரு இயற்கையோடு இயற்கையாக நீங்கள் வாழ்ந்தீங்கன்னா நீங்கள் அப்போ என்ன பண்ணுவீங்கன்னா, ஒரு மரத்தில் பழம் இருக்குதா, அது கீழே விழுந்து கிடக்குதா, அப்போ என்ன தேவையில்லாத வெட்டி போட்டு மீதத்தை தான் சாப்பிடுவீங்க. அதனால் அதில் ஒன்றும் தப்பு இல்லை. அது வந்து இயற்கையோட இயற்கையாக வாழ்ந்தாங்க அப்படின்னா கிராமப்புறங்களில் வாழ்கிறவங்களுக்கு இது தெரியும், இது புரியும். அதனால் வந்து நான் என்னுடைய இயல்புங்கிறது ஏன் இப்படி இருக்குது அப்படின்னா, அது வந்து ஒரு இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் உள்ள ஒரு நடைமுறை தான் அது. அதனால் வந்து புத்தம் புதுசாக இப்போ பழக்கடைக்கு போனால் அங்கே புத்தம் புதுசாக வரிசையாக அடுக்கி வச்சுருக்கிற பழங்களை தான் அதிக விலை கொடுத்து வாங்கணும். இந்த மாதிரி அடிபட்ட மாம்பழம், அடிபட்ட ஆப்பிள் பழம் இதெல்லாம் வந்து வாங்குவது ஒரு மரியாதை குறைவான செயல் அப்படின்னு நம்புறதே வந்து ஒரு மூட நம்பிக்கை தான். விலை குறைவாக கிடைக்குது, ரொம்பவும் சீப்பாக கிடைக்குது, இப்போ அதைத்தான் வாங்குறது எனக்கு வந்து இப்போ தப்பாக தெரில. இந்த மாதிரி ஒரு இயல்புகள்லாம் பார்த்திங்கன்னா இதை நான் விட்டு கொடுக்கக்கூடாது, அப்படி இதை நான் இன்னும் உறுதியாக கடைப்பிடிக்கணும், என்கிட்ட எவ்வளோ தான் பணம் வந்தாலும் சரி நான் இப்படி தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி தான் நான் போயிட்டுருப்பேன். அதனால் வந்து ஏன்னா இதெல்லாம் வந்து இப்படியெல்லாம் இருந்தால் இதில் வந்து இது தப்பு கிடையாது, இதுதான் சரி அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம வந்து எளிமையானவர்களாக இருக்கிறோம் அப்படிங்கிற அர்த்தம். அது வந்து நம்ம வந்து ஒரு இயற்கையை பற்றிய அறிவு, அதற்கு நெருக்கமாக இருப்போம், மனுஷங்களோட நெருக்கமாக இருப்போம், மனுஷங்களை கவனிப்போம். நீங்கள் ஆடம்பரமாக சொகுசாக வாழ்ந்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் மனுஷங்களே பார்க்க மாட்டீங்க. அதில் நீங்கள் வேகமாக காரில் போயிடுவீங்க, வேடிக்கை பார்க்க மாட்டீங்க, மக்களை வேடிக்கை பார்க்க மாட்டீங்க. ஏன்னா வேகமாக கடந்து சென்று விடுவீர்கள், கார்களிலிருந்து வேகமாக கடந்து சென்று விடுவீர்கள், மக்களை பார்க்க முடியாது. அதனால் நீங்கள் எளிமையாக வாழ வேண்டும். அப்போ தான் உங்கள் வேகமும் குறையும், நீங்கள் மற்றவங்கள பார்ப்பதற்கான, மற்றவங்களை வேடிக்கை பார்ப்பதற்கான, எல்லா மனுஷங்களோட வாழ்க்கையை வேடிக்கை பார்ப்பதற்கான ஒரு அவகாசம் உங்களுக்கு கிடைக்கும்.